ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்தில் நான் சொல்கிற மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது இன்ஸ்டண்ட்டாக வந்து 3 வகையான ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். அதுவும் நெய்யும் இல்லாமல் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். அதே கப்பில் ஒரு 3/4 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால கருப்பு கவுனி எடுத்துருக்கேன். நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அல்லது சேப்பரிசின்னு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக இருக்கிறதுனால கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கப் நிறைய வந்து நான் கருப்பு கவுனி எடுத்துருக்கேன். இது நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு ஒரு காட்டன் டவல் ஒன்று போட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக அந்த ஈரம் உணர்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் காயணும். அதெல்லாம் நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா உணர விட்டுக்கிறேன். 1 மணி நேரம் உணர்ந்தாலே போதும், உணர விட்டுக்கலாம். முக்கியமாக என்னென்னா தனித்தனியாக தான் நம்ம உணர வைக்கணும். ஏன்னா வந்து வறுக்கும்போது 2த்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துனா அரிசி வந்து சீக்கிரம் வறுபட்டுரும், அப்புறம் தீஞ்சிடும் உளுந்து வறுக்கிறதுக்குள்ள. தனித்தனியாகவே கழுவிட்டு தனித்தனியாக வந்து நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவு ஒட்டவே ஒட்டக்கூடாது. 1 மணி நேரம் காய வச்சாலே நல்லா இந்த அளவுக்கு உணர்ந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும்ல எப்படி வந்து உணர்ந்துருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மட்டும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து பொரியும். நல்லா பாப்கார்ன் எப்படி பொரியுமோ அது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இந்த கருப்பு கவுனி அரிசி நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தா வந்து உளுந்து சேர்த்து அதுவும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வறுக்கும்போது நல்லா வாசனையாக வரும். கூடவே வந்து நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பாதாம் மட்டும் இருந்தனால பாதாம் மட்டும் ஒரு 7-8 பாதாம் கிட்ட நான் வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துதான் எப்படி செக் பண்ணுறதுனா ஒன்று எடுத்து வாயில் போட்டு மென்னிங்கன்னா தெரியும், கடுகடுப்பாக இருக்கும். அதுமாதிரி வறுத்துட்டு அதுவும் நல்லா ஆற வச்சுட்டு 2த்தையும் சேர்த்து கூடவே வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு நம்ம ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா கொஞ்சம் குறப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து 2-3 மாதம் கூட வச்சுக்கலாம். பூச்சி எதுவுமே பிடிக்காது வறுத்து யூஸ் பண்ணுறதுனால. நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு லட்டு செய்ய போகிறேன். இந்த லட்டுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நெய் நிறைய போட்டு செய்வாங்க. நிறைய சேனலில் நானும் பார்த்துருக்கேன். நான் நெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் ஹெல்த்தியாக செய்யணும், அது ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு மாவு எடுத்துக்கணுமோ அதில் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் நிறைய மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு நான் ஒரு 1/2 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைட்டாக அது கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாகு பதம் வரணும். கொஞ்சம் கையில் வச்சா பிசு பிசுப்புன்னு இருக்கணும். இந்த குலோப்ஜாம் மாவுக்குலாம் நம்ம சக்கரை பாகு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த அளவு வந்ததுமே நான் கூடவே இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே அந்த மாவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஆறிட்டால் வந்து ஒரு மாதிரி கெட்டியாகிடும் அந்த பாகு. அதனால் வந்து சூடாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது அந்த லட்டு நீங்கள் பிடிச்சிக்கணும். இதுக்கு வந்து ஒரு துளி கூட நெய் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் அப்புறம் இந்த பாகு நாட்டு சக்கரை பாகு வச்சு மட்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான நட்ஸ் வந்து நீங்கள் நெய்யில் பொரிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் பொரிச்சு சேர்த்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி உளுந்துக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வீட்டில் ஆன எண்ணெயை வந்து கொஞ்சம் முந்திரி, பாதாம், கொஞ்சம் திராட்சைலாம் வந்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூட்லேயே வந்து பிடிச்சிக்கலாம் நல்லா டைட்டாக. ஆறிட்டால் பிடிக்க வராது. அதனால் சூடாக இருக்கும்போதே நீங்கள் லட்டு மாதிரி வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து 10 நாள் கூட வச்சுக்கலாம். முடிஞ்ச அதுவே வேஸ்ட்டே ஆகாது. நீங்களே தூக்கி போகிற அளவுக்கு அந்த அளவு நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாகு வச்சு நம்ம பண்ணுறதுனால 1 மாதம் ஆனாலுமே நல்லா தான் இருக்கும். இது மாத்திரம் நீங்கள் மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் இது மாதிரி லட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இது வந்து ஹெல்த்தியான லட்டும் சரிங்களா, அதனால் அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து உளுந்து களி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் 1 கப் மாவுக்கு 2 கப் வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கிறேன். 1க்கு 2 நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 2 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதனால் தண்ணி கொதிச்சதும் ஒரு 1/4 கப்போட கம்மியாக வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் ரொம்ப கம்மியாகவே இருக்கட்டும். அவங்கவுங்க ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பார்த்து நடுவில் வந்து களி கிளறும்போது கூட கொஞ்சம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வேணாம். இப்போ கட்டிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம கொஞ்சம் கெட்டியாகணும்.
நல்லா திரண்டு வரும் அல்வா மாதிரி, அதான் இதோட பக்குவம். அதனால் அப்பப்போ இடையில இடையில வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து நெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணால் இதோட பெனிஃபிட்டே வந்து வேஸ்ட் எதுக்கு சாப்பிட்றோன்றது. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் தான் வந்து முழுக்க முழுக்க இதுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக அடியில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், கொஞ்சம் அந்த அல்வா பக்குவத்தில். அதான் அதோட பதமே. அந்த அளவு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு கப்பில் வச்சு கொட்டினா இது மாதிரி வரும், ஒரு கேக் மாதிரி. அது கூட வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னதான் கொஞ்சமாக அதில் வந்து ஸ்வீட் சேர்த்துட்டு இது கூட வந்து தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை. கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டா ஒரு ஃபில்லிங்காகவே இருக்கும். அதனால் வந்து மார்னிங் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்தது வந்து உளுந்து கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 2 பேர் குடிக்கிற மாதிரி வேணுனாலும் நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கிறேன். அது கொதிக்க வரும்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த உளுந்து மாவை எடுத்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக திக்காக இருக்க மாதிரி கரைச்சி வச்சுட்டு கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கஞ்சி மாதிரி திக்காக வரும். நல்லா வெந்து அந்த உளுந்து மாவு வாசனையே வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணால் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்சதும் தேங்காய் துருவலுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நட்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்ட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பருத்தி பாலை விட இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான வீடியோ வேணும்னா எங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.